அடுத்தது வந்து ஒரு காரியத்த நம்ம படிச்சுட்டு நம்ம முடிச்சுருவோம் இன்னைக்கு. ಆ ಇನ್ನೊಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನ ನೋಡಿ ಮುಗಿಸೋಣ. 13வது அதிகாரம் 4 வசனத்துல, 13ನೇ ಅಧ್ಯಾಯದ ಮೊದಲ 4 ವಚನಗಳಲ್ಲಿ அந்த இடத்துல ஒரு 7 சகோதரர்கள் இருக்கிறாங்க. ಆ ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ 7 ಸಹೋದರರಲ್ಲಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆம், இல்ல, இல்ல. சில சகோதரர் 7 இல்ல. 1, 2, ஆ 3, 4, 5, 6 பேர் இருக்கிறாங்க. 6 பேர் இருக்கிறாங்க. 6 ಜನರಲ್ಲಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அந்த சர்ச்ல வந்து என்ன பண்றாங்க, ஆம் சர்ச் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் ஆண்டவரே என்ன பண்ணணும்ன்றதுக்கு டிசைட் பண்றதுக்கு என்ன பண்றாங்க? ಸಭೆ ಆಗಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಮುಂದೆ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ತೀರ್ಮಾನಗಳನ್ನ ಮಾಡ್ಕೊಳ್ತಕ್ಕಂಥ ಪರಿಸ್ಥಿತಿ. 3 காரியம் பண்றாங்க. 3 ಕಾರ್ಯವನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3 காரியம் நம்ம வாழ்க்கையில ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம சபையில ரொம்ப ಈ முக்கியம். 3 ಕಾರ್ಯಗಳು ನಮ್ಮ ಜೀವಿತಗಳಲ್ಲಿ, ನಮ್ಮ ಸಭೆಗಳಲ್ಲಿ ತುಂಬಾ ಮುಖ್ಯತ್ವವಾಗಿರ್ತದೆ. அது 3 காரியம் என்னது? ಆ 3 ಕಾರ್ಯಗಳೇನು? 2வது வசனம் படிப்போம். 2ನೇ ವಚನವನ್ನು 13வது ನೋಡೋಣ. அதிகாரம் 2வது வசனம். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து கர்த்தருக்கு ஆராதனை செய்தாங்க. உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருக்கும்போது, பர்னபாவையும் ஆ, சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக ம், அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அப்புறம் அவர்கள் உபவாசித்து ஜெபித்து, ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். பாருங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு பாயிண்ட். சபையிலே முடிவெடுக்கணும்னா எப்படி முடிவெடுக்கணும்? ಅಲ್ಲಿ ಸಭೆಯಲ್ಲಿ ತೀರ್ಮಾನಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಬೇಕು ಅಂತಂದ್ರೆ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ತೆಗೆದುಕೊಳ್ಬೇಕು? ஃபர்ஸ்ட் என்னது? வொர்ஷிப். ஆண்டவர் வந்து ஆராதிக்கிறது. ஆண்டவர் வந்து ஆராதிக்கிறது. தொழுது கொள்றது. ಮೊದಲನೇದಾಗಿ ದೇವರನ್ನ ಆರಾಧಿಸಲ್ಪಡುವಂತದ್ದು. 2வது ஜெபிப்பது. உபவாசம் இருந்து ஜெபிப்பது. ಎರಡನೇದಾಗಿ ಉಪವಾಸದ ಮೂಲಕವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತದ್ದು. அப்போ ஆண்டவர் நம்ம கேட்கும்போது, ஆண்டவரே நம்ம சர்ச்சுக்கு, எங்க சர்ச்சுக்கு உங்க பிளான் என்ன ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்கும்போது, ನಮ್ಮ ಸಭೆಗೆ ನಿಮ್ಮ ಯೋಜನೆ ಏನು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಕೇಳಲ್ಪಡುವಾಗ அப்ப யார் பேசுறா? ಆಗ ಯಾರು ಮಾತನಾಡ್ತಾರೆ? 2வது வசனத்துல யார் பேசினாரா? பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணாரா? பேசினார். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಮಾತನಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. நம்ம என்னைக்கு ஆண்டவர்ட்ட நம்ம போய் கேட்கிறோமோ அவர் பேசுவாருங்க. ಯಾವಾಗ ನಾವು ದೇವರಲ್ಲಿ ಕೇಳ್ತೀವೋ ಆಗ ಅವರು ಮಾತನಾಡ್ತಾರೆ. ஐயா நான் ஆண்டவர்ட்ட நான் கேட்கல. இஷ்டம் வந்த மாரி பண்றேன். என் இஷ்டம் வந்த மாரி யோசனை மாரி என் ஃபீலிங்ஸ் தான் பேசும். என் எமோஷன்ஸ் தான் பேசும். இல்ல. ஆவியானவர்ட்ட நம்ம கேட்டா, நம்ம ஜெபத்துல நம்ம போய் காத்திருந்து உபவாசத்துல இருக்கும்போது ஆண்டவர் வந்து நம்மளோட பேசுவார். ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳಿದರೆ ನನ್ನ ಒಂದು ಮನೋಭಾವನೆ ಆಗಿರ್ಬೋದು, ನನ್ನ ಒಂದು ಆಲೋಚನೆಗಳಾಗಿ ನಾವು ಮಾತನಾಡ್ತೀವಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅಲ್ಲ. நீ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಕೇಳಿಕೊಳ್ಳುವಾಗ ಆತನು ನಮ್ಮ ಜೊತೆ ಮಾತನಾಡ್ತಾನೆ. நீங்க சொல்லலாம், பிரதர் எதுக்கு ஃபாஸ்டிங் இருக்கணும்? ನೀವು ಕೇಳಬಹುದು, ಯಾಕೆ ಉಪವಾಸದಿಂದ ஏன் ಇರಬೇಕು? ஃபாஸ்டிங் இல்லாம ஆண்டவர் பேச முடியாதா? ಉಪವಾಸವಿಲ್ಲದೆ ದೇವರು ಮಾತನಾಡೋದಕ್ಕಾಗೋದಿಲ್ವಾ? கண்டிப்பா ஆண்டவர் பேசுவாரு. ಖಂಡಿತವಾಗಿ ದೇವರು பட் ஆனா ಮಾತನಾಡ್ತಾರೆ. வாழ்க்கையில பெரிய பெரிய முடிவு, மேரேஜ் ஆகுற முடிவு, ಆ, இல்லாட்டி நம்ம எந்த படிப்பு எடுக்கணும், இல்லாட்டி என்ன வீடு வாங்கணுமா இல்லையா, இது மாதிரி பெரிய பெரிய முடிவுகளை நம்ம உபவாசம் வந்து எடுக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் பேசுவாருங்க. ಅಲ್ಲಿ ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ತೀರ್ಮಾನಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಒಂದು ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಮದುವೆ ಕಾರ್ಯಗಳಾಗಿರ್ಬೋದು, ವಿದ್ಯಾಭ್ಯಾಸದ ಕಾರ್ಯಗಳಾಗಿರ್ಬೋದು, ಅಥವಾ ಮನೆಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಬೇಕು ಬೇಡ ಎಂಬತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಉಪವಾಸದ ಮೂಲಕವಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆಗಳನ್ನು ಮಾಡುವಾಗ ದೇವರು ಉತ್ತರಗಳನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. ஏன் 2, 3 காரியங்கள் இருக்கு. எதுக்கு நம்ம உபவாசம் இருக்கிறோம்? ಯಾಕೆ 2-3 ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನಾವು ಉಪವಾಸದಿಂದ ಇರ್ತೀವಿ? இயேசு கிறிஸ்துவே சொல்லிட்டார். சில பிசாசுகள், பிசாசின் யோசனைகள் நம்மளுக்கு வராதபடிக்கு, பிசாசின் கிரியைகள் முறியடிக்கணும்னா அது உபவாசம் 1. ಅಲ್ಲಿ ಸೈತಾನನ ಕಾರ್ಯಗಳು ಬರೋದಕ್ಕೆ ಆಗದಿರ್ತಕ್ಕಂಥ ರೀತಿಯಲ್ಲಿ ತಡೆದು ಹಾಕ್ಬೇಕು ಅಂತಂದ್ರೆ ಉಪವಾಸ ಪ್ರಾರ್ಥನೆ ಒಂದೇ. 2வது என்ன ஆகுது? ಎರಡನೇದಾಗಿ ಏನಾಗ್ತದೆ? 2 வேளை சாப்பிடல. என்ன என்ன குரு குரு குருன்னு சவுண்ட் வரும்? 2 ದಿವಸ ಊಟ ಮಾಡ್ಲಿಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಏನಂತ ಶಬ್ದ ಬರ್ತದೆ? வயிறு குரு 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 குருன்னு சவுண்ட் போடும். மிஷின் மாரி. பசி எடுக்குது. போடுப்பா போடுப்பா அப்படின்னு ஏதோ சொல்லுது வயிறு. ಅಲ್ಲಿ ಹೊಟ್ಟೆಯಿಂದ ಶಬ್ದ ಬರ್ತದೆ, 2 ದಿವಸ ಊಟ ಮಾಡಿಲ್ಲ, ಊಟವನ್ನು ಹಾಕು ಎಂಬುದಾಗಿ. நான் சொல்றேன், பேசாத, வாய மூடிட்டுரு அப்படின்னு வந்து வயித்த சொல்றேன் நான் பார்த்து. ನಾನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೇನೆ, ಮಾತನಾಡಬೇಡ, ನಿನ್ನ ಬಾಯನ್ನು ಮುಚ್ಚುಕೋ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೇನೆ. உனக்கு மரியாதை இல்ல 3 நாளைக்கு. ನಿನಗೆ ಮರ್ಯಾದೆ ಇಲ್ಲ 3 ದಿವಸದಲ್ಲಿ. அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? என் சரீரத்தை என்ன பண்றேன் நானு? ஒடுக்குறோம் நம்ம. ನಮ್ಮ ಶರೀರವನ್ನ ನಾವು ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ತೇವೆ. சோ நம்ம சரீரத்தை ஒடுக்கும்போது எது மேல வரும்? நம்மளுடைய ஆவியானவரோட கனெக்ட் ஆயிரும். ನಮ್ಮ ಶರೀರಗಳನ್ನ ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಪಡುವಾಗ ನಮ್ಮ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಆತ್ಮದೊಂದಿಗೆ ನಾವು ಐಕ್ಯತೆಯನ್ನು ಹೊಂದ್ತೀವಿ. என்ன என்ன என்னையே நான் உன்னையே வெறுத்து விட்டாய் ஊழியம் செய்யலாம். அதான் நம்ம என்ன பண்றோம்? என் சரீர இச்சைகளை, சரீர யோசனைகளை நான் வெறுக்கும்போது, சரீர ஆசைகளை வெறுக்கும்போது, ஆவியானவர், என்னுடைய ஆவி பரிசுத்த ஆவியானவரோட ரொம்ப ஐக்கியமாயிரும். ரொம்ப கிளியரா இருக்கும். சத்தம் வந்து கிளியரா கேட்கும். ನನ್ನ ಒಂದು ಶರೀರದ ಇಚ್ಛೆಗಳನ್ನ ನಾನು ತ್ಯಜಿಸಲ್ಪಟ್ಟವನಾಗಿ ನನ್ನ ಒಂದು ಆತ್ಮಿಕವಾದಂತ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಇರಲ್ಪಡುವಾಗ ಆತ್ಮಿಕವಾಗಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೊಡನೆ ಆ ಒಂದು ಐಕ್ಯತೆಯನ್ನ ನಾವು ಜೀವಿಸುವುದಕ್ಕಾಗ್ತದೆ. அப்ப யார் பேசுறது கேட்கும்? ಆಗ ಯಾರು ಮಾತನಾಡೋದಕ್ಕೆ ಕೇಳ್ತದೆ? ஆவியானுடைய சத்தம் தெளிவாய் கேட்கும். அப்போ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಶಬ್ದ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಕೇಳಿಸ್ತದೆ. சோ நான் என்ன சொல்றேன்? கண்டிப்பா நீங்க செய்யணும்னு நான் சொல்ல. உங்க வாழ்க்கையில
நீங்க வாரத்துக்கு கொஞ்ச நேரம் எப்பமாவது ஒரு ஃபாஸ்டிங் இருங்க நீங்க வாரத்துல. ಆ ನಿಮ್ಮ ஊழியம் ಜೀವಿತದಲ್ಲಿ செய்யணும்னு வாஞ்சியா இருக்கிறீங்கன்னா. ಆ ಸೇವೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಆಸಕ್ತಿ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ವಾರದಲ್ಲಿ ಒಂದು ದಿವಸ ಉಪವಾಸದಿಂದ ಇರ್ರಿ. பெரிய பெரிய முடிவு எடுக்கும்போது உங்க வாழ்க்கையில மேரேஜ் முடிவு, இல்லாட்டி குடும்பத்தின் முடிவு, உபவாசம் இருங்க. 2, 3 நாள் உபவாசம் இருங்க பரவால்ல. ಅಲ್ಲಿ ಒಂದು ಮದುವೆಯ ಕಾರ್ಯವಾಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಯಾವುದೋ ಒಂದು ತೀರ್ಮಾನಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಲ್ಪಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಉಪವಾಸದಿಂದ ತೀರ್ಮಾನಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ರಿ. ஆனா தயவு செய்து நீங்க டிசைட் பண்ணிட்டு அப்புறம் போய் சீலுக்காக ஃபாஸ்டிங் இருக்காதீங்க ஆண்டவர்ட்ட போய். ஆண்டவரே நான் எல்லாம் முடிவு எடுத்துட்டேன். இப்ப சீல் போடுங்க ஆண்டவரே அப்படின்னு ஓகேக்காக ஆண்டவர்ட்ட உபவாசம் எடுக்காதீங்க. ஆண்டவரே என்ன செய்யணும் நீங்க சொல்லுங்க அப்படின்றதுக்காக நீங்க போய் உபவாசம் இருங்க. ನೀವು ತೀರ್ಮಾನಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಅದಕ್ಕಾಗಿ ಅಚ್ಚು ಹಾಕುವುದಕ್ಕಾಗಿ ದೇವರೇ ಎಂಬುದಾಗಿ ಹೋಗುವಂತದ್ದಲ್ಲ. ದೇವರೇ ನಿಮ್ಮ ಚಿತ್ತ ಏನಿದೆ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಂತ ಅವಶ್ಯಕತೆಗಾಗಿ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲೇ ಹೋಗ್ರಿ. இங்க அதான் நடந்துச்சு. ಇಲ್ಲಿ ಅದೇ ನಡೀತಾ ಇದೆ. ஆண்டவரே சர்ச் என்ன பண்ணணும்? யார் அனுப்பணும் ஊழியத்துக்கு? எங்க போணும் அவங்க? அப்படின்னு உபவாசம் இருக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? பவுலையும் பர்னபாவையும் மிஷனரி பயணத்துக்கு நீ அனுப்பு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಎಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಕಳಿಸಬೇಕು ಎಂಬುದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಪೌಲ ಬಾರ್ನಬನನ್ನ ಮೊದಲ ಒಂದು ಮಿಷನರಿ ಕೆಲಸಕ್ಕಾಗಿ ಕಳಿಸಲ್ಪಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ. சோ அவங்க மேல தலை மேல கை வைக்கிறாங்க. ಅವರ ತಲೆ ಮೇಲೆ ಕೈಗಳನ್ನ ಇಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. தலை மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க? ತಲೆ ಮೇಲೆ ಕೈ ಇಡುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ? உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் தான் தலை மேல கை வைக்கிறாங்க. ಅಲ್ಲಿ ಉಪವಾಸದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆಯ ಮೂಲಕವಾಗಿ ಕೈಗಳನ್ನ ಇಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஜெபம் பண்ணிட்டு கை வச்சு அவங்கள என்ன பண்றாங்க? ஊழியத்துக்கு நீ போ அப்படின்னு. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಅವರ ಮೇಲೆ ಕೈಗಳನ್ನ ಇಟ್ಟು ನೀವು ಸೇವೆಗಾಗಿ ಹೊರಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಕಳಿಸಲ್ಪಡ್ತಾ 4வது ಇದ್ದಾರೆ. வசனத்துல என்ன போட்டிருக்கு? 4ನೇ ವಚನದಲ್ಲಿ ಏನ್ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ? ஆவியானவர் பேசினாரு 2வது வசனத்துல. 4வது வசனத்துல என்ன போட்டிருக்கு? 2ನೇ ವಚನದಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಮಾತನಾಡಲ್ಪಟ್ಟರು. 4ನೇ ವಚನದಲ್ಲಿ ಅಂತ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ? அப்படியே அவர்கள் ம். பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு ம். செலுக்கியா பட்டணத்துக்கு வந்து ம். கப்பல் ஏறி அங்கிருந்து சிப்ரு தீவுக்கு போனார்கள். யாருனால அனுப்பப்பட்டாங்க? யாருனால அனுப்பப்பட்டாங்க? எங்க சர்ச் பாஸ்டர்னால அனுப்புனார் அப்படின்னு சொன்னாங்களா? இல்ல யார் அனுப்புனா? பரிசுத்தாவியானவர் அனுப்புனார். ಅಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ಕಳುಹಿಸಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ಎಂಬುದಾಗಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. யார் பேசுனா? ಯಾರು எங்க பாஸ்டர் பேசினாருன்னு சொன்னாங்களா? இல்ல பரிசுத்தாவியானவர் பேசினார். ಅಲ್ಲಿ ಪಾಸ್ಟ್ ಮಾತನಾಡಿದ್ರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರೆ ಅಲ್ಲ, ಅಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಮಾತನಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. சோ இப்ப தெரியுதா எதுக்கு நம்ம உபவாசம் இருந்து ஆண்டவரை துதிச்சு நம்ம ஜெபிக்கணும்ன்றது நீங்க புரிஞ்சிருப்பீங்க. ಈಗ ನೀವು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಂಡಿರ್ತೀರಿ, ಉಪವಾಸದಿಂದ ದೇವರನ್ನ ಸ್ತುತಿಸಿ ಯಾಕೆ ನಾವು ಇದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದೀರಿ. சரி அடுத்து